திராட்சை தோட்டம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தர் தம்முடைய சபைக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜனம் அவருடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வனாந்தரத்தை போல பிரயோஜனமற்றது. கர்த்தருடைய சபையோ வேலி அடைக்கப்பட்ட நல்ல திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. இந்த தோட்டத்தில் இருந்து நல்ல சுவையான திராட்சை பழங்களை பறிக்கலாம். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இங்கு மனுஷனுக்கும் மதிப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமாகும். நல்ல திராட்சை ரசம் சிகப்பு நிறத்தில் இருக்கும். நல்ல பழங்களில் மாத்திரமே நல்ல திராட்சை ரசத்தை பிழிய முடியும். நற்குல திராட்சை செடிகளில் இருந்து நல்ல திராட்சை பழங்கள் முளைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போது நல்ல திராட்சை கொடிகளாக இருக்கிறோம். நல்ல கனிகளை கொடுக்கிறோம். இதற்கு முன்பு கசப்பான பழங்களை தரும் காட்டுக்கொடிகளைப் போல இருந்தோம். கர்த்தர் நம்முடைய சுபாவங்களை மாற்றி இருக்கிறார். நம்முடைய கசப்பு இனிப்பாக மாறி இருக்கிறது. நாம் இப்போது கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் உள்ள நல்ல திராட்சை ரசத்தை தரும் நற்குல திராட்சை கொடிகளாய் இருக்கிறோம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். ஏசாயா 5:3-5 வரை. கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்தை காப்பாற்றுகிறார். கர்த்தரே இஸ்ரவேலை காப்பாற்றுகிறவர். கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்கள் எல்லோருமே அவருடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருப்பார்கள். கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. இதற்கு அநேக ஆபத்துக்களும் சத்துருக்களும் உண்டு. சத்துரு இந்த திராட்சை தோட்டத்திற்குள் எளிதாக உள்ளே பிரவேசித்து திராட்சை கொடிகளுக்கு சேதம் உண்டு பண்ணி விடுவான். ஆகையினால் திராட்சை தோட்டத்திற்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பார். தம்முடைய தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகளுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். தம்முடைய திராட்சை தோட்டத்தை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் இரவு வேளையைப் போல வரும். சமாதானமும் செழிப்பும் சந்தோஷமும் பகல் வேளையைப் போல வரும். மனுஷருக்கு பல சோதனைகளும் வரும். சோதனைகள் எல்லாமே நம்முடைய ஆத்மாவுக்கு ஆபத்தானது. சத்துருவின் கண்ணியில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நமக்கு வரும் சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். திராட்சை தோட்டத்தை சுற்றிலுமாய் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் தம்முடைய தோட்டத்தில் எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சினாலும் அந்த தண்ணீரினால் திராட்சை கொடிகள் அழுகி போகாது. கர்த்தருடைய கிருபை பனி போல் இறங்கி வரும்போது அந்த பனியினால் திராட்சை கொடிகள் சேதமடையாது. விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அதிகமாய் தேவைப்படுகிறது. தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை பிரசங்கிப்பதன் மூலமாயும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் மூலமாயும் கர்த்தர் தம்முடைய திராட்சை தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுகிறார். பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்கிறார். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தின் பராமரிப்பு. நான் அதை காப்பாற்றுவேன். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நான் என் திராட்சை தோட்டத்தில் சத்துருக்கள் மேல் வருவேன். அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். அவனை என்னோடு ஒப்புரவாக வைப்பேன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்களை வரவைப்பேன்.